Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடேனாலே நம்ம ஊரில் எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஒரு பெருநாள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் ஃப்ரைடே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா முஹர்ரம் 1 வருஷப்பிறப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், ஹிஜ்ரி வருஷப்பிறப்பு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசை. அது வந்து வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன், அதனால் வந்து வீடியோஸ் போட முடியலை. பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம ஊரில் எப்போவுமே வெள்ளி சனி லீவ் விட்டுருவாங்க. நம்ம ஊர் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜமாத் ஸ்கூலு, அதனால் எப்போவுமே வெள்ளி சனி தான் லீவ் விடுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமைனால பையன் வீட்டில் தான் இருப்பான். அதனால் வந்து அவ்வளோக்கா ஃபோன் வந்து நம்ம கையில் கிடைக்காது. இன்றைக்கி என்னென்னு தெரியல, கொஞ்சம் நேரத்தில் ஃபோனை தந்துட்டேன். சரி ஓகே தந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையாக போச்சு, எல்லாம் நல்ல புத்தியை கொடுத்துட்டா வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை வாங்கிட்டேன். பெரும்பாலும் அவனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இப்படி நான் வந்து வீடியோ எடுக்கிறது அவன் என்ன நினைக்கிறான்னா, அம்மா எல்லா நேரம் ஃபோன் பார்க்குறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் மட்டும் ஃபோன் பார்க்குறியே நான் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்குறான். அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னை விட்டு நீங்கள் தான் நிறையா நேரம் ஃபோன் பார்க்குறியே, என்னையை ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறான். சரி ஓகே புரிகிற வயசில் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட கொஞ்சம் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பீப் வந்து பிரியாணி போடலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலம், கடல் பாசி, அப்புறம் வந்து நட்சத்திர பூ மாதிரி இருக்கும்ல அன்னாசி பூ, அது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். நான் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் போட மாட்டேன். சரி எல்லாம் இருந்துச்சு, சரி இன்றைக்கி போடுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டேன். போட்டுட்டு அப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஈகிள் பிரியாணி மசாலா தான் முக்கால்வாசி சேர்ப்பேன். பார்த்திங்கன்னா பசங்க வந்து உரப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆச்சி பிரியாணி பொடி சேர்த்துட்டேன். கடைசியில் பொண்ணு சாப்பிடவே இல்லை உரைக்குதுன்னு சொல்லிட்டு. அவள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஆனால் ஃப்ரைடே வந்து அவள் 10th படிக்கிறனால கிளாஸ் வச்சுட்டாங்க, ஸ்பெஷல் கிளாஸு. அதனால் கிளாஸ்க்கு போயிட்டா. வந்து சாப்பிட போகும்போது சாப்பாடு உரைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் சாப்பிடல. அப்புறம் தங்கச்சிட்ட வந்து ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்து அப்புறம் அதை தான் சாப்பிட்டா. நான் வந்து எப்போவுமே யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான் எடுப்பேன். இந்த க்ரீன் கலர் பாக்கெட்டு என்னமோ தெரியல, எனக்கு அதுதான் ஃபேவரேட் எப்போவுமே. அது எப்படின்னா நம்ம வந்து நான் வந்து ஒரு 4-5 தடவை அந்த பிரியாணியை போட்டு கிளறி பார்ப்பேன். எனக்கு அப்படி கிளறி பார்க்குறது இந்த ரைஸ் தான் உடையாமல் எத்தனை தடவை கிளறினாலும் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அந்த மாதிரியே இருக்கும். அதனால் பொதுவாக பெரும்பாலும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து பக்கத்தில் போட்டுட்டு பிரியாணியை வந்து விசிலில் தாளித்து போட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 7 விசிலாவது அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசியை களைஞ்சி 1 கப் ரைஸுக்கு வந்து 1.25 கப் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நெய், புதினா மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டு பக்கத்துலேயே கொதிக்க வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருக்கிறேன். அது வேகிறதுக்குள்ளே இந்த விசிலை அடித்து முடிக்கும், இதையும் அதில் தூக்கி நம்ம கிளறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சாட்டர்டே ஸ்பெஷல் தான் இது. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, அப்புறம் வந்து நிலக்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி, பொரிகடலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நிலக்கடலை சேர்க்கல, நிலக்கடலை தனியாக தான் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பச்சை நிலக்கடலை தான் நான் பெரும்பாலும் வாங்குவேன், அதனாலே நல்லா தனியாக வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பொரிகடலையெல்லாம் நாங்கள் வறுக்கலை. முந்திரி, அப்புறம் பாதாம் பருப்பு, தேங்காய் 3 தான் வறுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து 2 தேங்காய் எடுத்துருக்கேன், 1.5 தேங்காய் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் அதை வறுத்து எடுத்தோம். இப்போ திருவுற அளவுக்குலாம் யாரும் வேலை பார்க்குறா, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிலே பல்ஸ் மோடில் கீறி போட்டு அடித்து எடுத்துக்கிட்டு வறுத்துடுறது. அப்புறம் வந்து பொண்ணு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டும் எடுத்துக்குவா, மட்டன் சாப்பிட மாட்டா, அதான் சிக்கன் போச்சேன். நல்ல வேலை அவளுக்கு பிரியாணி பிடிக்காதனால
ஒயிட் ரைஸு அப்புறம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னமோ பெரும்பாலும் நான் பிரியாணி போட்டு சாப்பிட்டு பழகிட்டனால பசங்களுக்கு வந்து என்னுடைய பிரியாணி தான் பிடிக்கும். வெளியில் எப்படி பிரியாணி வாங்கினாலும் டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில் நான் போட்டு பிரியாணி பிடிச்சிருந்துச்சி. அதில் உரப்புனாலும் சாப்பிட முடியல. என்னுடைய பையன் விரும்பி சாப்பிட்டான். ஒன்றும் சொல்லிக்கிறாப்புல அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணலை. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைட்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65. பெரும்பாலும் வீட்டில் யாரும் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அதோட சிஸ்டர் வந்து தால்ச்சா கொடுத்துட்ருந்தா அதை வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.